என்ன இடம்னு தான் தெரியல. ஆனா பார்க்க கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கு. எங்க பார்த்தாலும் பச்சை பச்சேன்னு செடியும் கொடியும் அழகா வச்சிருக்காவ. லட்சுமி, அங்க பாரு ஒரு சாமி சாலை இருக்கு. வா சாமி கும்பிட்டுட்டு வருவோம். ஆமாக்க பத்தியில நல்ல அழகா செடிக்கு நடுவுல ஒரு சாமி சாலை. என்ன சாமி, சாய்பாபாவா இருக்குமோ? போய் பக்கத்துல பார்த்தா தானே தெரியும். வா போய் பார்ப்போம். ஆமாக்கா வாங்க போவோம். எக்க அதை பார்க்க சாய்பாபா மாதிரி இல்ல, வேற ஏதோ ஒரு சிலை போல இருக்கு. இந்த புத்தர் சிலைலாம் சொல்லுவாங்களா, அது போல இருக்குமோ? ஐயா ஆமாக்கா, நீங்க சொன்னது சரிதான், புத்தர் சிலை தான். நல்லா இருக்கு பாருங்க. ஆமா லட்சுமி, இருந்தாலும் பரவாயில்ல, சாமி கும்பிட்டு வைப்போம். நீயும் கும்பிடு. சரிக்கா. சாமி, என் 2 பிள்ளைகளும் நல்லபடியா நான் ஒழுக்கமா கரை ஏத்திரணும். எப்படி ஆகணும், நல்லபடியா சொல்லி வச்சு கேட்டு நடக்கணும். அவ்வளவா நல்லபடியா படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்லபடியா கல்யாண காட்சி பண்ணணும். நீங்க தான் சாமி துணையா இருக்கணும். என் பிள்ளைக்கு 11ஆப்பு ரிசல்ட் வருது, அந்த பிள்ளை பாஸ் ஆயிரணும். எனக்கு அது போத மானத்தை வாங்காம இருக்கணும். பாரு, இதுவரை எங்கன்னா ஒரு சிலையை கண்டுறப்படாது, உடனே கையெடுத்து கும்பிட்டு சாமி கும்பிட்டு வேண்டதில் போட்டுற வேண்டியதுதான். ஏன்னா நீங்கள் ஏதாவது வேண்டணும்னா வேண்டிக்கிடுங்க. வேண்டியாவ புத்தரே தலையில தட்டி வெளியே போன்னு விரட்டிடுவாரு. யாழா கும்பிட வேண்டியது தானே, நல்லது தானடா. எக்க புத்தர் சிலைலாம் ஒரு அமைதிக்காண்டி, மன அமைதிக்காண்டி, தியானத்துக்காண்டி வைக்கிது. அது ஒரு அழகு சிலை. அதை போய் நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்கிய. தியானம்னா உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். இப்படி சாமி கும்பிடுவாங்கள? அது என்ன கருப்பசாமி முனுசாமியா அங்க போய் சாமி கும்பிடியதுக்கு? ஏலா, நீ ஒன்றும் புரியாம தெரியாம பேசாத. அதுவும் ஒரு அமைதி சாமி தானே. அதுவும் அமைதியா தியானம் பண்றதும் ஒரு கடவுள்கிட்ட ஒரு இதுதான். அதெல்லாம் சாமி கும்பிடலாம். சும்மா வாய்க்கு வந்தாது இப்படி பேசாதீங்களா? உங்களுக்கு தெரியலன்னா சும்மா இருக்கானோ. சும்மா கும்பிடியே எங்கள் வேலை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க வேலைலாம் வச்சுக்கிட கூடாதாம்மா. ஏலா, அந்த அக்கா சொல்லியதும் சரிதான். அது தியானம் பண்றது அதுவும் ஒரு கடவுள் தான். அவங்களே கோயிலுக்கு வந்தா சுண்டலும் புளியாதரையும் வாங்கி தின்னுட்டு போறதுக்கு வருவாளுவே. அவங்கள்ட்ட போய் இதெல்லாம் சொன்னா வழங்குமா? சரி வாங்க நம்ம போவோம். அது என்னமோ சரிதான். அட என்னெல்லாம் பெரிய பொண்ணு, பொசுக்குன்னு நம்மளை இப்படி டேமேஜ் பண்ணிட்டு போகுதுவே. சரி, அது சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. சரி, நம்மளும் புத்தருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு போவோம். சாரி புத்தரே, ஏதாவது தெரியாம நாங்கள் தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. ராத்திரி வந்து கண்ணை குத்தி விடாதீங்க. சரி, நாங்க இப்ப சுத்தி பார்க்க போறோம். பாய், see you. இது என்ன இடமே தெரியல, சுத்தி சுத்தி எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. பிள்ளைகளுவ கூட வந்தாலாவது ஏதாவது சொல்லி தரான். அது வந்ததான் ஆளுக்கு ஒரு திசையில பறந்துருதுவே. எல்லாத்துக்கும் இந்த காலத்து பிள்ளைகளே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்மளாம் ஒன்று ஒன்றா கற்றுக்கிடணும், கேட்டு கேட்டு தெரிஞ்சினாலும். வாங்க நம்ம போவோம். பிள்ளைகள் அது பாட்டுக்கு சுற்றிட்டு வரோம். இது எதுவுமே வெளியே தனியாக போக முடியாதுல்ல. அப்போவே சத்தம் போட்டிருக்கோம்ல, அதனால போகாத பிள்ளைகள் உள்ளதான் நிற்கும். நீங்கள் வாங்க, நம்ம போய் பார்ப்போம். ஆமாம், அதுவும் சரிதான். இங்கே பாருங்க, பேட்ஸ் நெஸ்ட்னு கொடுத்துருக்குது. அப்போ நான் இங்கே தான் ஏதாவது இருக்கும்னு நினைக்கேன். பறவை எல்லாம் இருக்குமா இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். அட, அப்போ இது நம்ம வண்டலூரா? நான் நினச்சேன், அப்போவே நினச்சேன். வண்டலூர் சைப்பில் தான் தெருது எல்லாம் அடைச்சி போட்டிருக்கதை பார்த்தா இங்கே ஏதாவது இருக்குமா இருக்கும், அனிமல்ஸ் தான் பார்க்க வந்திருக்கோன்னு நினச்சேன். கரெக்டாக போச்சு. இது பேட்ஸ் போல இருக்கு. ஏலா, சும்மா வாயை வச்சுக்கிட்டு இருங்களா? எல்லாம் தெரிஞ்ச உள்ள கணங்கா பேசுவாளுவ. உள்ள போய் பார்த்தா தானே தெரியும் என்ன இருக்கு, ஏது இருக்கு, என்ன எப்படின்னு. சும்மா வாய்க்கு வந்ததை பேசாம வாங்கலா? அப்ப அங்கதான் பறவையெல்லாம் அடைச்சு போட்டிருக்காவ போல இருக்கு. அங்க ஏதோ எல்லாரும் வாங்கி வாங்கி பறவைக்கு கொடுக்காவ பாருங்க. வாங்க நம்மளும் போய் கொடுப்போம். ஐயா, இது தெரிஞ்சிருந்தா எங்க வீட்டுல முறுக்கு அதிரசம் எல்லாம் கிடந்துச்சே. போன வருஷம் தீபாவளிக்கு சுட்டது. அதை எடுத்துட்டு வந்து கொண்டு வந்துருப்பேன்னா குருவிக்கு கொடுக்கலான்னா. எதுக்கு அவ்வளோ குருவியும் போட்டு தள்ளிட்டு கொலகேஸில் உள்ளே போகிறதுக்கா? வனவிலங்கு துறையில் பிடிச்சி உள்ளே வச்சிருவோம். பார்த்துக்க, ப்ளூ கிராஸ் தொக்கா தூக்கிட்டு போய் உள்ளே கொண்டு வச்சிரும். இவ அதிரசமும் முறுக்கும் கொண்டு வந்து கொடுக்கலாம். அதை நீயே வீட்டுக்கு போனதும் தின்னுட்டு செத்துரு. அட பெரிய பொண்ணு, நான் சும்மா விளையாடுனேன். பெரிய பொண்ணு, நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? அங்க பாரு லட்சுமி, அது சிவப்பு கலர், ஆரஞ்சு கலர்ல எல்லாம் இருக்கு பாரு. அது பஞ்சவர்ண கிளி தானே? ஐயோ, கலர் கலரா அழகழகா இருக்கே. ஆமா, அவளும் பச்சை கிளி பஞ்சவர்ண கிளியா இருக்கு பாருங்க. வாங்க, நம்ம லைன்ல தான் போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் போல இருக்கு. சாப்பாடு இல்ல, எல்லாம் விதை மாதிரி கொடுக்காவ. எல்லாரும் கையில இருக்க விதை ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. சூரியகாந்தி விதை போல இருக்கு. அட, இத பார்த்தா நம்மட்டு பிள்ளைகள் என்ன சந்தோஷப்படும். எங்க போனாலும் தெரியலையே. ஆமா பத்தியிலக்கா, என்ன கலர் கலரா இருக்கு பரவாயில்ல. ஆமா, நானும் இந்த கலர் எல்லாம் இப்பதான் பாக்கேன். ஒரு சில கலர் முன்னாடி பாத்திருக்கேன், ஆனா நல்லா அழகா இருக்குடா இது. வாங்க வாங்க, உள்ள போய் நம்மளும் சாப்பாடு கொடுப்போம் அதுக்கு. ஆமா, ஓடியாங்க. பத்ராலியக்கா பாத்தீங்களா? அதுக்கு விதையும் கொடுத்த உடனே ஓடி வந்து எல்லாம் கையில உட்காருது. ஆமா பாரு லட்சுமி, ஒரு கிளி என் தலையில உட்கார்ந்துருச்சு. இந்த வாயில்லாத ஜீவனெல்லாம் நம்மகிட்ட ஓடி வந்து ஒட்டிக்கிடும் போது நல்லாதான் இருக்கு.
மைனியா தலையில குருவி கூடு கட்டிடாம பார்த்து பத்திரம். பரவாயில்ல, என் தலையில குருவி கூடு கட்டினாலும் பரவாயில்ல, உன் தலையில கட்டிடாம நீ பத்திரமா பாத்துக்க உன் தலைய. வந்துட்டா சொல்லியதுக்கு. பாத்தியா லட்சுமி எவ்வளவு அழகா இருக்கு இந்த பறவை. இந்த பறவைக்கு இருக்க குணம் கூட நம்மளுக்கு கிடையாது. அது என்னமோ சரிதாங்க. இதுக்கு இந்த பாருங்க, ஒரு வை சோறு கொடுத்த உடனே நம்மகிட்ட எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த நன்றி கூட மனச பயில்வளுக்கு கிடையாது. அதுக்கு இது எவ்வளவோ தேவலாம். நல்லா அழகா இருக்கு பத்தியிலாக்க. வர போற எல்லாரும் கொடுக்காவ, எல்லார்கிட்டையும் நல்லா போகுது. ஆமா லட்சுமி, எனக்கு இன்னைக்கு நாலு முழுக்க இங்க இருக்கணும்னா கூட எனக்கு இருக்கலாம் போலதான் இருக்கு. வீட்லயும் ஆடு மாடு வெட்ட பேசிட்டு அடப்பேன் பத்தியா. எனக்கு இன்னைக்கு இந்த குருவியை பார்த்ததான் ஆசையா இருக்கு. அவன் கண்ணுக்கு குளிர்ச்சியா நல்லா கலர் கலரா இருக்கு பாரு. நம்ம பச்சை கிளிய பார்த்திருப்போம், பஞ்சவர்ண கிளிய பார்த்திருப்போம். இங்க கலர் கலரா இல்ல இருக்கு வித்தியாசமா. ஒருவேளை இதெல்லாம் வேற நாட்டு பறவையா இருக்குமோக்கா? என்னமோ தெரியல லட்சுமி, ஆனா கண்ணுக்கு நல்லா கலர் கலரா இருக்கு. பெரிய பொண்ணு இங்க பாரு, என் தலையில இருக்க குருவிய. ஆமா, அவளும் தலையில கையில காலிலன்னு அங்கங்க யாரதான் செய்துவே. இல்ல கையெல்லாம் ஒரு மாதிரி கூசுதுல, அந்த குருவியை எடுத்து திங்க. ஆமா நலுமுடி, பயந்து ஓடாம இருக்கு பாருங்களா. இது எல்லாம் பிடி பறவை ஆகி போச்சு. அடைச்சு போட்டு அவ்வளோரையும் பிடிச்சு பாக்குற மாதிரி ஆயிருக்குல்ல. அதனாலதான் அந்த குருவிலாம் ரொம்ப பறக்க மாட்டேங்குது. நல்லா எல்லார்கிட்டையும் பழகுதுன்னு நினைக்கேன். என்னடா பாக்குற? அம்மா குட்டில சாப்பிடுங்க, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். உங்களை தங்கலாம், நீங்க சாப்பிடுங்க. அங்க பாருங்க சாருமதிய தனியா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு கிளிகிட்ட. ஐயா அப்படியே, நான் திரும்பினா அந்த கிளியெல்லாம் வேற பறந்துருமோன்னு பயமா இருக்க. திரும்பி பார்க்கவே முடியலையே. சரி விடுங்க, கிளி கூட என்ஜாய் பண்ணுங்க. குயிலுக்கு கூ 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 கூவிட சொல்லி கொடுப்போமடா. மயிலுக்கு தை 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 தாளங்கள் சொல்லி கொடுப்போமடாமா. அட பைத்தியங்களா, இது கிளிலா? இதுகிட்ட குயிலு மயிலுன்னா கடுப்பாயிர போகுது. கடுப்பாய் கொத்தி கித்தி வச்சிராம. ஓ அது வேறையா? இப்ப கிளி சாங்குக்கு நான் எங்க போறது? கிளியில என்ன பாட்டு இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லையே. குயிலே குயிலே குயிலக்கா. செருப்பு கிளி பாட்டு பாட சொல்லிச்சு நாலு முடி. கூ கூ என்று குயில் கூவதோ, இந்த மலை தூவுதோ, இந்த குயில் எந்த ஊர் குயில், நெஞ்சை தொடும் இன்னிசை குயில். எல்லா கிளியும் போய் தற்கொலை பண்ணிக்கோ. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க நாலு முடி. ஓ மம்மி, வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? வாவ், பேரட்டுக்கு ஃபீடிங் ஃபுட். ஆமா, அங்க ஒரு அக்கா கொடுக்காங்க பாரு. அவங்க கிட்ட சீட்ஸ் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்து நீயும் கூட, அது எல்லாம் உன்கிட்ட வந்துரும். வாவ் மம்மி, சூப்பர் மம்மி. தோ இப்பவே போறேன். சஞ்சனா வாடி, சூப்பரா இருக்கு. தலையில இந்த கிளி பியாண்டு கிண்டு வைக்காம இருக்கணும், அதான் பயமா இருக்கு. எல்லாம் சும்மா இருக்க கிளியை ஞாபகப்படுத்தாதெல்லாம் மூஞ்சில போய் ஆண்டுகிண்டு வச்சிட போகுது. ரெண்டு பேரும் நக்குங்களா? அப்பயானு உங்களுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். செல்லக்குட்டி பட்டுக்குட்டி என்ன கியூட்டா இருக்கீங்க. டேய் சஞ்சய், அவன் ஆளுக்காண்டி அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம எதுக்கிட்ட அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கோம்? அவன் அங்க பாரு, காதல் மயக்கத்துல செல்லக்குட்டி புச்சி குட்டின்னு அங்க பன்னிக்குட்டியை கொஞ்சிக்கிட்டு இருக்கான்டா. அட கடவுளே, அது பன்னிக்குட்டியா? நான் ஆட்டுக்குட்டின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா போச்சு போ, உனக்கு கண்ணை செக் பண்ணணுமா? சரி வாடா நம்ம போலாம். அவன் என்னையும் கொஞ்சிட்டு போட்ட என்னத்தையும். சரி இருடா, வேற நம்ம இங்க என்னத்தை பாக்குறாரு? ஒன்னும் பெருசா இருந்த மாதிரி தெரியல. நாய் பூனை ஆடு மாடு கோழின்னு தான் இருக்கு எல்லாம். பேர்ட்ஸ் நெஸ்ட்னு ஒரு இடம் மட்டும், அது மட்டும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நம்ம லாஸ்டா ஒரு ரவுண்ட் அதுல மட்டும் போயிருவோம், அவ்வளவுதான். அது என்னமோ சரிதான். நாய் பிளேஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் சூப்பரா வந்து நம்ம மேல வந்து விழுந்து ஏறி கொஞ்சிச்சு. அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துடா. ஆமா, அது எனக்கும் பிடிச்சிருந்தது. எதுங்க அட்வென்ச்சர்ஸ் பார்க் மாதிரி ஏதோ இருக்காதோ? அது இன்னொரு இடம் ஸ்கை பார்க்னு இருக்கு பத்தியா? அங்கதான் நிறைய அட்வென்ச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல ஒரு ஆளுக்கே 1000 ரூபாய் பே பண்ணணும். எங்க ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் பே பண்ண? நம்ம நிறைய பேர் இருக்கோமே. அதுல வேற ஒவ்வொரு ரைட்ஸ்க்கும் தனித்தனியாலாம் பே பண்ண சொல்லுவாங்களாம். அதுலதான் கிளாஸ் பிரிட்ஜ்லாம் இருக்கு. நம்ம தனியா பசங்க மட்டும் வந்திருந்தோம்னா பே பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ஃபேமிலியில அப்புறம் எல்லாரையும் கூட்டுலாம் வந்திருக்கோம். வேற அவங்கள விட்டுட்டு நம்ம மட்டும் போயிட்டு வந்தா நல்லா இருக்காது. அதனாலதான் நான் பெருசா அதுல போக இன்ட்ரெஸ்ட் படல. சும்மா ஃபேமிலியோட எங்கெல்லாம் போக முடியுதோ அங்கெல்லாம் அப்படியே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். அதுவும் சரிதான். நம்ம நெக்ஸ்ட் டைம் பாய்ஸ் எல்லாம் ட்ரிப் போட்டோம்னா அப்ப நம்ம தனியா வந்து அந்த மாதிரி ரைட்லாம் போயிட்டு போவோம். சரி மச்சான். ஏய் சின்ன பொண்ணு, இங்க பாருடி. இங்க சூப்பரா இருக்கு பாரு இந்த முயல் குட்டிலாம். எல்லாம் கியூட்டா இருக்கு. இங்கேயும் எல்லாம் கியூட்டா தான் இருக்கு. நாங்க இங்கேயே பாத்துக்கிறோம். அப்படிதானே சின்ன பொண்ணு? ஆமா, அங்க பேர் இந்த முயல் நல்லா சமத்தா இருக்கு பேரு. இப்ப சின்ன பொண்ணு, அப்படி முயல காது பிடிச்சு தூக்காதடா, அதுக்கு வலிக்கும். என் செல்ல குட்டி பாரு, பாவம். என்னது உன் செல்ல குட்டியா? பாவம்மா. அடுத்து என்ன பஞ்சாயத்து? இந்த வாயாடிக்கு வேற வேலையே இல்ல, ஏதாவது 7 இழுத்துக்கிட்டே கிடக்கும். ஹே கேர்ள்ஸ், எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? அதான் நான் சொல்லிருந்தேன், நாங்களும் உங்க கூட ஜாயின் பண்ணிருப்போம்ல. மூடிட்டு வந்த வேலைய பாருங்களே, எங்கள தொல்லை பண்ணாம.
சின்ன பொண்ணு என் செல்ல குட்டியை கீழே விடு, பாவம் அது அதுக்கு வலிக்கும். என் ஜேகே என் பென்னி ஆரம்பிச்சிட்டியா நீ? ஓ ஓ உன் டார்லிங் ஆச்சே இது. மறந்துட்டேன். சாரி சோனி, விட்டுறேன். ஏது முயல சோனியோட ஆளா? சோனி சொல்லவே இல்ல. நாங்க எத்தனை நாள் வேட்டைக்கு போயிட்டு வந்து இந்த முயலெல்லாம் அடிச்சு பிடிச்சு எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டுருக்கோம், சுட்டு தந்துருக்கோம். சொல்லிருந்தா உனக்கு கொண்டு வந்து தந்திருப்போம்னா உன் டார்லிங்க. ஐயோ உங்க ஒருத்தன் என்னன்னே தெரியாம கத்திட்டு டக்கானே. பரவாயில்ல விடு, நெக்ஸ்ட் டைம் உன் டார்லிங்க பொரிச்சு தாரோம். என்ன ஓகேவா? எனக்கு இருக்கா அவன் என் டார்லிங்னு சொன்னது முயல்ல வேற யாரும் கிடையாது, பிடிஎஸ் ஜேகேவே. ஆமா என் செல்ல பென்னி, சிரிச்சா செம கியூட்டா இருப்பான். அப்படிதானே? வீட்டுக்கு வந்துறியா? உன்னை கூட்டு போட்டுமா? ஓ அந்த பாய்ஸ் டாய்லெட் சர்வீஸ் காரங்களா? ஏன்டா அந்த பயல்வள மட்டும் அந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்குதோ என்னமோ தெரியல. அவனுங்க காத்துல கம்மல் செயின்னு போட்டுக்கிட்டு பொம்பளை கணங்க லிப்டிக்லாம் போடியானுவேன். அவனோட பிடிக்குது, நம்மள பிடிக்க மாட்டேங்குது இவளுக்கு. எல்லாம் ஜெகன் என்னெல்லாம் சொன்னா? என்ன சோனி மறுபடியும் சொல்லணுமா? இன்னும் இருக்கா சொல்லி பாரு, உன் வாயில செருப்பு கவ்வ உடுத்து அடிப்பேன் பாரு. ஏம்ல இப்படி பேசுறியே? உங்களுக்கெல்லாம் வயித்தறிச்சல்ல, எங்களுக்கு அவங்களெல்லாம் பிடிக்குதுன்னு. இன்னைக்கு இவனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கேன். தேவையில்லாம சோனிட்ட வாயை கொடுத்துட்டு வாயை புண்ணாக்கிட்டு போப்புறானுவ. நாங்க அப்படிதான் சொல்லுவோம் பாய்ஸ் டாய்லெட் சர்வீஸ். எல வந்தேன்னு வையா, எதை தூக்கி அடிப்பேனே தெரியாது எனக்கு. அடிச்சு கொன்றுவேன் பத்துக்க. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. இன்னைக்கு பூரா என் கண்ணில் பற்றாதீங்க சொல்லிட்டேன் அம்மா. டேய் இவங்க சண்டை இந்தியா பாகிஸ்தானை விட மோசமா போய்கிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் இவங்க இப்படிதான் கத்திக்கிட்டே கிடக்குமோ? அது அவங்க வாக்கிய தகராறு. அதுல போய் நம்ம தலையிட்டோம்னு வையா, அடுத்து நம்ம மாட்டிக்கிடுவோம். அதனால அமைதியா கண்டுக்காம இருக்கணும். அதுலயும் வேற பிடிஎஸ் உள்ள இறக்கிருக்காங்க. இனிமே பிடிஎஸ் குள்ள உள்ள இறங்கணும்னா அடுத்து உனக்கு யாரை பிடிக்கும்னு சொல்லி நம்மகிட்ட வந்து சண்டை போடுவாங்க. தேவையில்லாதது. அதனால அமைதியா இருந்துரு. இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஓவராதாமல பண்ணுது. எனக்கும் அவனுங்கள பிடிக்கும். அவங்க மேல நல்லா நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. நல்லா உழைப்பால உயர்ந்திருக்காங்க, எல்லாம் சரிதான். ஆனா அந்த பிள்ளைங்க பூரா அந்த ஊர்கார பயில்வதான் பெரிய இது. நம்ம ஒரு பசங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லும் போதுதான்டா கோவமா வருது. பாரு என்கிட்ட ஆரம்பத்துல சோனி பேசும்போதே நான் கொரியன் ஸ்டைல்ல இருக்கேன்னு தான் என்கிட்ட பேசுனான். ஓ அது வேறையா? நீ அந்த குரூப் தான்ல? நீ வேற சும்மா இருடா. அப்படி ஒரு காஸ்டியூம் ஸ்டைல் ஹேர் ஸ்டைல்லாம் மாத்தினாதான் 2-3 பிள்ளைகள் நம்மள பாக்குது. அதனால சும்மா நான் அப்படி மாத்திக்கிட்டு வச்சுட்டு தெரிஞ்சிட்டு இருக்கேன். மத்தபடி எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நல்லா வருவீங்கடா, இப்படியே ஊரை ஏமாத்திட்டு திரிங்க. அங்க பாரு எங்கேயோ இருக்க எவனுக்கோ ஒருத்தனுக்காண்டி இங்க சண்டை போட்டுட்டு நடக்குது பைத்தியம். டேய் இருந்தாலும் இவனுங்களும் ஓவரா பேசக்கூடாதுல்ல. இந்த மாதிரி பேசினா யாருக்கு தான் கோபம் வராது? எனக்கு பிளாக் பிங்க பிடிக்கும். அதை சொன்னா கேர்ள்ஸ் டாய்லெட் சர்வீஸ் வாங்க. எதுக்கு வம்புன்னு எதையுமே நான் சொல்றது கிடையாது. ஆமாடா, வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா பேசதான் செய்யணும். இதுங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. என்னத்தை சொல்ல எல்லாம் தற்குறிங்களா தெரியுதுங்க. பைந்தாங்குழி பசங்க நின்னு பேச துப்புல வாய் வருவாய. வாய் இல்லைன்னா இவனுங்களெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும். இப்ப சோனி வா போவோம், நம்ம முயலை பார்த்தது போதும். ஆமா மூடையை அப்செட் பண்ணிட்டானுங்க. கேட்க செல்லும் பாய் என் பன்னி குட்டி. செம கியூட்டா இருக்குல்ல? ஆமா தூக்கிட்டு ஓடிடலாம் போல இருக்கு எனக்கு. எல்லாம் வாங்க போலாம். வேற இடம் போய் பார்க்கண்டாமா? இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி? வேற எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு கிளம்பிட போறாங்க. டைம் ஆகுது, இன்னும் சாப்பிட வேற போனோம். ஆமா எல்லாம் சரண் வா. சோனி கிளம்புங்க எல்லாம். அந்த ஆரம்பிச்சான். எல்லாரும் வாங்க போலாம். சந்தியா முயல்லாம் பார்த்துட்டியா? போலாமா? போலாம். நீ நடத்து. இன்னைக்கு எப்படி இந்த ட்ரிப்பு முடிகிறதுக்குள்ள 2 பேரும் மாட்டிக்கிடுவியன்னு நினைக்கேன். சின்ன பொண்ணு வாயை வைக்காதப்ப சும்மா இரு. நான் ஒன்றும் சொல்லலப்பா. சரிவா போவோம். எதா இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, இல்லைன்னா உங்களுக்கு சங்கு தான்.